வணக்கம். நெருப்பு தமிழர். நம்மிடம் நேர்மை இருக்குது, அந்த ஆற்றல் உங்ககிட்ட இருக்குது, உங்களால் அர்ப்பணிக்க முடியும், நம்மளால் வெற்றி பெற முடியும், வெற்றி நிச்சயம் அப்படின்னு விஜய் சொல்லியிருக்கிறாரு. சரி, உங்ககிட்ட நேர்மை இருக்குது, நீங்கள் நேர்மையாக இருக்கீங்கன்னு வச்சுப்போம். ஆதவ அர்ஜுன் நேர்மையானாலா? லாட்டரி 600 கோடி திமுகவுக்கு கொடுத்துவிட்டு வேலை செஞ்சுவிட்டு அங்கேருந்து வந்து விசிகாவில் போய் விசிகாவில் இருந்து எனக்கு சீட்டு கொடுக்கல, எம்பி கொடுக்கலன்னு சொல்லி கடைசியில் உங்ககிட்ட வந்துருக்கிறாரு. அந்த ஆள் நேர்மையானாலா? அதற்கப்புறம் நிர்மல்குமார்னு அதிமுகவில் இருந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு போயிட்டு பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து அதிமுகவுக்கு வந்துட்டு இப்போ மறுபடியும் உங்கள் கட்சியில் வந்து நிற்கிறாரு. அந்த ஆள் ரொம்ப பெரிய நேர்மையானவரா? என்ன நீங்கள் பெரிய நேர்மையான அரசியல் பண்ணுறீங்க? அதிமுகவோட கூட்டணி வைக்கணும்னு சொல்லி எனக்கு துணை முதலமைச்சர் கொடுங்கன்னு கேட்டிங்களே, அப்போ நீங்கள் நேர்மையான அரசியல் பண்ணுறீங்களா? அதிமுக கட்சி நேர்மையான கட்சியா? இதுதான் உங்களுடைய நேர்மையான அரசியலா மிஸ்டர் விஜய் அவர்களே?